எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க்கை என்றால் என்ன என்று ஒருவரிடம் கேட்டபொழுது, ஒருவரது பிறந்த நாளிலிருந்து இறந்த நாள் வரையில்தான் உள்ளது அவரது வாழ்க்கை என்றார். ஒருவரின் பிறந்த தினத்திற்கும் மரண தினத்திற்கும் இடையே இருப்பது வாழும் நாட்கள்தான் அன்றி வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்பது உணர்வோடு இருந்த காலத்தை குறிப்பதாகும். உடலில் நோய்வாய்ப்பட்டு துன்பம் ஏற்பட்ட காலங்களை கழித்துவிட்டு, தூங்கும் காலத்தை கழித்துவிட்டு, கடந்த கால நினைவுகளிலோ எதிர்கால ஆசை கனவுகளிலோ மிதந்து கொண்டிருந்த காலத்தை கழித்துவிட்டு, நிஜத்திலுள்ள ஒவ்வொரு நிமிடத்திலும் விழிப்புடன் இருத்தல்தான் வாழ்க்கை. வள்ளல் பெருமான் இதைத்தான் விழித்திரு என்றார். புத்தரை முன்பின் பார்த்திராத ஒருவர் புத்தர் பெருமானை பார்த்து, நீங்கள் யார் என்று கேட்டபொழுது, நான் விழிப்பு நிலை என்று பாலி மொழியில் புத்தர் பதிலளித்தார். மனிதனை தவிர்த்து பிற ஜீவராசிகள் முழு விழிப்பில்தான் வாழ்கிறது. நம்மால் ஒரு ஈய கூட எளிதில் பிடிக்க முடியவில்லை. நாம் பிடிக்க வருவதை தன் உணர்வால் உணர்ந்து கொண்டு அது தப்பித்து விடுகிறது. ஒரு எலியை பிடிப்பதற்குள் அது எவ்வளவு எளிதில் தப்பித்து விடுகிறது. அவை ஒவ்வொன்றும் முழு விழிப்பு நிலையில்தான் வாழ்கிறது. மனித மனம் செய்ய நினைக்கிற காரியங்களிலே அலைந்து கொண்டிருப்பதால் நிஜ வாழ்க்கையை தவற விட்டு விடுகிறது. வாழ்க்கை என்பது சர்வ நிச்சயமாக ஒரு முறைதான். அதை ஒவ்வொரு நிமிஷமும் நாம் வாழ்ந்துவிட வேண்டும். நினைவுகளையும் கனவுகளையும் விட்டுவிட்டு பின்பு நிஜ வாழ்க்கை வாழும்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் சுவை மிகுந்ததாகவும் பல பாடங்களை கற்றுக் கொடுப்பதாகவும் இருக்கும். தேசத்தந்தை மகாத்மா காந்திஜியின் சத்திய சோதனையை படிக்கும் போதும் அவர்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் எவ்வளவு உணர்வோடு விழிப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள் என்பதையும் காண முடிகிறது. இப்பூமியில் நாம் வாழும் பொழுது சில பொருட்களை நாம் தேவைக்கு பயன்படுத்திவிட்டு அனைத்தையும் விட்டுவிட்டு தான் போகிறோம். எந்த பொருளையும் எப்பொழுதும் நம்மோடு வைத்துக்கொள்ள நமக்கு உரிமை இல்லை. நாம் உடலே கூட எப்பொழுதும் நம்மோடு வைத்துக்கொள்ள நமக்கு உரிமை இல்லாத பொழுது வேறு எந்த பொருளை நாம் உரிமை கொள்ள முடியும்? மனபாரத்தோடு நிஜ வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். இத்தகைய மனபாரத்தை இறக்கிவிட்டு ஒரு பயணி பிரயாணத்தை உற்சாகமாக ரசித்து அனுபவிப்பது போல வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியையும் ரசித்து அனுபவித்து வாழ்வோம். திருச்சிற்றம்பலம்.